கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986. வணக்கம். மார்கழி மாதத்தின் 21ஆம் நாள் இன்று. திருப்பாவை 21வது பாட்டு. இந்த பாட்டில் எம்பெருமானை வாழ்த்துகிற அந்த சொற்கள் மிக அற்புதமாக அமைகின்றன. பாரதி சொல்வார்ல, காக்கை சிறகிலே நந்தனாளா, உந்தன் கரிய நிறம் தோன்றுதைய நந்தலாளா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாளா, உன்னுடைய உருவம் தெரியுதடின்னு சொல்கிற மாதிரி இங்கே அவனுடைய பெருமைகளை ரொம்ப அழகாக ஆண்டாள் சொல்கிறார். இதைத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆண்டாள் தானே முந்தினவங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். இந்த வள்ளல் தன்மைன்னு என்ன தெரியுங்களா? திரும்ப எதிர்பாராத குணமுடையவங்க தான் வள்ளல் தன்மை. பசுக்கள் வள்ளல் பசுக்களாம். அதுலேயும் எப்படி பசுன்னு சொன்னால், ஆண்டாள் சொல்கிற பசுமாடு உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. ஏன்? இப்போ நம்ம ஒரு பசுமாட்டை விலைக்கு வாங்குறப்ப இது எவ்வளோ பால் கறக்கும்னு கேட்போம். ஒன்றா அவங்க சொல்லுவாங்க 5 லிட்டர் 10 லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் இருந்தால் படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 படி பால் கிடக்கும், 7 படி பால் கிடக்கும். ஆனால் ஆண்டாள் சொல்கிற பசு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பாத்திரம் கொண்டு வரோமோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி கறக்குமா. இப்போ நீங்கள் 1 லிட்டர் வச்சிங்கன்னா இப்படி திரும்பி பார்க்குமா, 1 லிட்டர்னால் அதுக்கேற்றபடி கறக்குமா. ஒரு அண்டாவை கொண்டு போனீங்கன்னா அண்டாவுக்கு ஏற்றபடி கறந்து கொடுக்குமா. கறந்து இல்லை, சுரந்து கொடுக்குமா. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். அப்படிப்பட்ட பசுக்களை உடையவன் நந்தகோபன், அவனுடைய மகனாகிய கண்ணபெருமான். நீ ஆற்றப்படைத்தால் மகனே அறிவுராய். அத்தகைய பெருமையுடைய நந்தகோபனுடைய மகனே, எங்களுக்கெல்லாம் நீ நல்லது செய்ய வேண்டும். ஊற்றமுடையாய், பெரியாய், உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே, நீ எப்படிப்பட்டவன் என்றால் உன்னை நினைத்தவுடனே எங்களுடைய மனதில் ஒரு ஊக்கம் பிறக்கும். நீ சுடர் போன்று ஒளிர்பவன். நித்திய சூரியர்கள் நம்ம சொல்லுவோம். சூரியன் தோன்றுகிறது மறைகிறது என்பது மாயை, எப்போதும் இருக்கிறது என்பதுதான் அறிவியல். அதுபோல எம்பெருமான் தோற்றச் சுடராய் நிற்கின்றான். தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய். மாற்றார் உனக்கு வழிதொழந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் போலே போற்றியாம் வந்தோம். உன்னை எதுக்கணும் நினச்சி வர்றவங்கெல்லாம் உன்னை பார்த்த உடனே என்ன செய்வாங்களாம், தங்களுடைய பலத்தை எல்லாம் இழந்து உன்னை சரணடி ஆவாங்களாம். நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு போவோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கே, 3 நாள் நிற்க வேண்டியிருக்கேன், 2 நாள் நிற்க வேண்டியிருக்கு நினச்சிட்டே போவோம். ஒரு வினாடி அந்த நின்ற கோலத்தை பார்த்த உடனேயே நம்முடைய துன்பமெல்லாம் அப்படியே தொலைஞ்சி காணா போயிடும். சடார்னு நம்ம விழுந்து கும்பிடணும் போல் நமக்கு தோணும். நமக்கே அப்படின்னா எதிரிகள் எப்படி இருப்பான் பாருங்க. கம்ச சிசுபாலன், ராவண கும்பகர்ணன் என்று இரண்யாய இந்த 6 பேருமே எதிரிகளாக விளங்கியவர்கள். ஆனால் அத்தனை பேரும் கடைசியில் இடத்துல சரணடைந்தார்கள். அப்படி தோற்றமாய் என்ற சுடரே துயிலலாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் ஆவோலே போற்றியாம் வந்தோம். இந்த புகழையெல்லாம் உன்னிடத்தில் சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். போற்றியாம் வந்தோம், புகழ்ந்தேலோ ரொம்பாவாய். உன்னை பாடுவதற்கு வந்திருக்கிறோம், உன்னை எழுப்புவதற்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டியவற்றை நீ தர வேண்டும். நீ பெருமைப்படுத்தவன், புகழுடையவன் என்று சொல்லி ஆண்டாள் எம்பெருமானை போற்றுகின்றாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளற் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய்
பெரியாய் உலகேனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் ஏழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துள் அடிபணியுமா போலே போற்றி யாம்பந்தோம் புகழ்ந்தேலோரும் பாவாய். பொற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டுனில் திருவடி தொழுகோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்பயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கோடியுடையாய் ஏனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடல். திருப்பெருந்துறை என்கின்ற இடத்துல தான் எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளால் மணிவாசகரை ஈர்த்தார். அந்த திருப்பெருந்துறை என்கின்ற அந்த திருத்தலத்தில்தான் பாண்டிய மன்னன் குதிரை வாங்குவதற்காக கொடுத்த பணத்தை கோவிலாக கட்டி பெருமை சேர்த்தார் மணிவாசகர். அந்த பெருமையுடைய திருப்பெருந்துறை மிக அற்புதமான தலம். கடற்கரை ஓரத்து பட்டினம். அங்கே தான் குதிரைகள்லாம் வந்து இறங்கும். குதிரை வாங்கத்தான் போனார். ஆனால் நரியை பரியாக மாற்றக்கூடிய வல்லமையுடையவன் அல்லவா எம்பெருமான். அவன் என்ன செய்தான்? இவரை தன்பால் ஈர்த்தான். காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல மாணிக்கவாசகர் கோயில் வாசல் நின்று எம்பெருமானை எப்படி துயில் எழுப்புகிறார் தெரியுமா? எங்கள் இதயப்படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமானே, எழுந்திருப்பாயாக, உன்னை வணங்கத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம். போற்றி என்று 20வது பாடலை முடித்தவர் போற்றி என்றே தொடங்குகின்றார். எப்படி? போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, என்னுடைய வாழ்க்கையின் முதல் எது? நீதானே. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினன் திருமுகத்து எமக்கரல் மலரும் எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நான் அழகான பாட்டு பாருங்க. போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு. சூரியனை போன்ற அந்த பாதங்களுடையவனே, உன்னுடைய பாதமலருக்கு மலர்களுக்கு நாங்களும் மலர் கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்றினன் திருமுகத்து எமர்கள் மலரும் எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகும். மகிழ்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய அற்புதமான அந்த முகத்தை நாங்களும் மகிழ்வோடு வந்து பார்ப்பதற்காக வருகிறோம் சொல்லிட்டு திருப்பெருந்துறை எப்படிப்பட்ட ஊர் என்று சொல்கிறார். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல், நீர் நிறைந்த குளம், குளம் முழுவதும் மலர்கள், மலர்கள் அத்தனை மலர்ந்திருக்கின்றன. அந்த மலர்ந்த முகத்தை போன்ற, அந்த மலரின் முகத்தை போன்ற, இதழ்களைப் போன்ற கால்களை உடைய எம்பெருமானே, சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன்மையில் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய், நாங்கள் உனக்கு அடிமைகள் அல்லவா? அப்படிப்பட்ட
அடிமைகளாகிய நாங்கள் உன்னை காண வந்திருக்கின்றோம். எம்பெருமானே, எங்கள் இதயப்படுக்கையிலிருந்து நீ எழுந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டாமா என்று திருப்பெருந்துறையாகிய அந்த ஊரின் கோயில் வாசல் என்று அவங்க பாடுறாங்க. மணிவாசக பெருமான் 2 ஊரை சொல்வார். ஒன்று உத்தரகோசமங்காய், இன்னொன்று திருப்பெருந்துறை. இந்த பாடலில் திருப்பள்ளி எழுச்சியில் முதல் பாடலில் திருப்பெருந்துறையை சொல்லியிருக்கிறார். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.